குட்டி பசங்க 2 பேர்த்துக்கும் சூப்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டேன். வாழைத்தண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். முருங்கைக்கீரையும் 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். பசங்க வாழைத்தண்டை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சூப்பாக கொடுக்கும்போது 2 பேருமே சாப்பிட்டுக்கிறாங்க. இது கூட சின்ன வெங்காயம், சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். மூடி போட தேவையில்லை, நம்ம ஓப்பனாக தான் வேக வைக்கணும். எந்த கீரை சமைச்சாலும் மூடி போட வேண்டியதில்லை, நம்ம ஓப்பன் பண்ணி தான் வேக வைக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அம்மா ஒரு பவுலில் ஊற்றி லக்ஷனுக்கு கொடுத்தாங்க. லக்ஷனுக்கு சூப்புனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் எப்போ ரெடி ஆகுன்ட்டு. குட்டி பையனும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டான். இது ரொம்ப உடம்புக்கு சத்தானது. நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.